ஹே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பெரிய சாரி. ரொம்ப நாளாக நம்ம சேனலில் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வரவே இல்லை இல்லையா? பட் இனிமே பயங்கரமா வித் பிக் பேங் பவர் பேக்டா உங்களுக்கு இந்த மிட் டேர்ம்ல நீங்க சென்டம் எடுக்கிறதுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம எல்லாருக்கும் இப்போ தேவை இல்லையா? 10th முடிச்சுட்டு 11th வந்திருக்க பசங்களும் சரி, இல்லை 11th முடிச்சுட்டு இப்போ 12th வந்திருக்க பசங்களும் சரி, இப்போதான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். டக்குன்னு இந்த மிட் டேர்ம் எக்ஸாம் வந்துடுச்சு. இதில் நிறைய பேருக்கு ஒரே நாளில் 2 எக்ஸாம்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் லைட்டாக கொஞ்சம் லூஸ் விட்டோம், எக்ஸாம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் இட் இஸ் ஹியர். எக்ஸாம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே வந்துடுச்சு இல்லையா? இந்த எக்ஸாமில் நீங்கள் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் படிக்கணும் சார்? நான் ஒரு 85+ எடுக்கணும் சார். ஃபஸ்ட்டு மிட் டேர்மு நல்ல இம்ப்ரெஷன் என் டீச்சர்ஸ்க்கு கொடுக்கணும், நல்ல இம்ப்ரெஷன் என் பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். நான் 580+ டார்கெட் வச்சுருக்கேன் பப்ளிக் எக்ஸாமில் நான் எடுக்கணும்னு சொல்லி. அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற அந்த வெறியோடு இருக்க என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. எஸ், இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் செய்கிறேன்னா நீயுமே கண்டிப்பாக என்னது டாப்பர் தான். உங்கள் கிளாஸில் இருக்க டாப்பர்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக உன்னால் வர முடியும். என்னெல்லாம் நான் பண்ணணும் சார்? நீ என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் படிக்கணுமோ எவ்ரி சிங்கிள் கொஸ்டின் இங்கே நான் கொடுத்துருக்கேன் சரியா? ஸோ சாப்டர் 1ல் ஷார்ட் ஆன்சர்ஸ் நீங்கள் என்னென்ன படிக்கணும். இப்போ நான் சொல்கிறது 12th 11th சொல்கிறேன். 11th அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும் சரியா? அடுத்து சாப்டர் 2ல் என்னென்ன ஷார்ட் ஆன்சர்ஸ் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிர்ச்சாஃப்ஸ் ரூல்ஸாக இருக்கட்டும், இல்லை ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ் பேரலல், டெரிவேஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஃபார் P = VI. சாப்டர் 3 அண்ட் சாப்டர் 4 பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஸ்கூல்ல 1 to 4 சொல்லியிருக்கிறதுனால 4th சாப்டர் கொடுத்துருக்கேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் சிலபஸ்ல 4th இருக்கோ அவங்கெல்லாம் பார்த்துரு. பாஸ் எனக்கு இது இல்லாமல் எங்கள் ஸ்கூலில் 10th சாப்டர் நடத்துகிறாங்க, ஒரு சில ஸ்கூலில் அப்படிலாம் இருக்குது சரியா? 10th சாப்டர் நடத்துகிறாங்க, 5th சாப்டர் நடத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்றதை நான் கமெண்ட்டில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், யார் யாருக்கெல்லாம் வேறு வேறு சாப்டர்ஸ் இருக்கும் சரியா? நெக்ஸ்ட் 5 மார்க்கு வருவோம். ஸோ 5 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்லையும் எதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. சரி இதெல்லாம் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டேன்னா, இதையெல்லாம் படிக்கிறேன்னா 80-85+. எஸ், ஆனால் இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் படிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதெல்லாம் முடிச்சிட்டியான்னு செக் பண்ணிக்கும். மேக் ஷூர் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் எவ்ரிதிங் தட் ஐ ஷோ ஹியர். ஓகேவா? இதெல்லாம் இப்போ டக்குன்னு எப்படி சார் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குவா அப்படின்னா, ஆமாம் நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிச்சல அந்த டைமில் பாஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கும் சரியா? இப்போ ஸோ 5 மார்க்ஸும் உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டருக்கும் என்னென்னு நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ 12th சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் 11th இல்லை சாரி 12th உங்களுக்கு புக் பேக் நியூமரிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறதே மறந்துட்டேன் சாரி. நிறைய பேருக்கு இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின், நியூமரிக்கல் ப்ராப்ளம், கம்பல்சரி கொஸ்டின் ஸ்ட்ரகிளாக இருக்குல்ல. ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸில் என்னென்னலாம் நான் படிக்கணும் அப்படின்றதுக்கான ஸ்க்ரீன்ஷாட். சார் எனக்கு இது ஃபர்ஸ்ட் 3ல் வேற ஏதாவது சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லு. உனக்கு அதில் நீ என்ன ப்ராப்ளம் பார்க்கணும், என்ன கொஸ்டின் பார்க்கணுன்றத நான் கமெண்ட்ல ரிப்ளை பண்ணுறேன் சரியா? இப்போ 11th வருவோம். ஸோ 11th ஃபிசிக்ஸில் லாஸ்ட் மினிட்ல எக்ஸாமுக்கு நான் என்னெல்லாம் பார்த்துட்டு போகணும், எதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னா, அகெயின் இது அழகாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. நான் லைட்டாக ஜூம் கூட பண்ணி காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ்க்கே நான் கொடுத்துட்றேன். ஏன்னா இங்கே 11th வந்து சிலபஸ் கொஞ்சம் வேரி ஆகுதுன்றதுனால வால்யூம் 1ல் இருக்க அத்தனைக்குமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் என்ன, 3 மார்க்ஸ் என்ன, 5 மார்க்ஸ் என்ன புக் பேக் நம்பர்ஸாக கொடுத்துட்டேன். டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கோ, இந்த நம்பர்ஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்துரு. சார் இங்கே என்ன சார் ரோமன் நம்பர் 3ன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஆன்சர். ஒரு சில லாங் ஆன்சரையும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட் ஆன்சரில் கேட்பாங்க. அதனால அதையும் இங்கே நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் சரியா? அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ், புக் பேக் நியூமரிக்கல் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நான் என்னெல்லாம் பார்க்கணும் இதோ நான் ஜூமில் காட்டுறேன். ஒரு வாட்டி நீ ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கோ. இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணிடாது. மேக் ஷூர் யூ டோன்ட் மிஸ் எனி ஆஃப் திஸ். எல்லாத்தையுமே படிச்சிரு சரியா? எக்ஸாமை போய் சூப்பர் கான்ஃபிடென்ட்டாக எழுதிட்டு வாங்க. நீங்கள் என்ன மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் என்ன மார்க் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஃபிசிக்ஸில், அதை கமெண்ட்டில் அத்தனை பேருமே சொல்லுங்கள் சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஓகே என்ன செய்கிறேன், இதுலேயுமே ஒரு சில ரிவிஷன் வீடியோஸ், மென்டி குவிஸ், கிரியேட்டிவ் 1 மார்க்கு, அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக என்ன தேவைப்படுதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் சரியா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்ஸை சூப்பராக பண்ணுங்க, பட்டையை கிளப்புங்க. குட் பை.